ஹலோ காய்ஸ், எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம தனியார் நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, நமக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிரிண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பணி வகைன்னு போட்டு ரோட்டரி மிஷின் ஆப்ரேட்டர், ஹெல்ப்பர் அண்ட் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் கலர் ரூம் ஹெல்ப்பர், அதுக்கப்புறம் இடிபி ஆர்ஓ ஹெல்ப்பர் அப்படின்னு மொத்தம் 4 விதமான பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் போட்டு இதில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க, ஐடிஐ படித்து முடித்தவங்க, இல்லை 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க, எனி டிகிரி படித்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இடம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பணி நேரம் 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போனா 8 hours ஒர்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனுபவம் பொறுத்த மட்டும் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to 1 ஆண்டுகள், அதாவது 0 வந்தால் அந்த இடத்துல ஃப்ரெஷர்ஸ் வெல்கம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாலினம் கொடுத்து அதில் ஆண்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் அவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கிலேயே வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு 18 to 35 அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சலுகைகள் அப்படின்னு கொடுத்து ரூம் வசதி, உணவு வசதி, அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சம்பளமும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கரெக்டான எலிஜிபிள் பர்சன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணோம். ஸோ இதில் ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் ஃபர்தராக அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளையை நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்டு இது முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்களிடம் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டான எலிஜிபிள் பர்சன் பயன்படுத்திக்கணும். ஏன்னா நிறைய பேர் கோயம்புத்தூரில் ஜாப் இருந்தால் அதுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டீகோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட லைக்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ் மூலம் நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தாலும் அதையும் பார்த்துட்டு அதில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அதில் நமக்கு எதாவது பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.